கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டின் 11வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்கான தேவ வார்த்தையை, அதாவது வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். எனவே இந்த வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தோடு கேட்போம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளிடுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாகூமின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இந்த மாதத்திற்கான தேவனுடைய வாக்கு தத்தமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாகூம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தேவன் சிறுமைப்படுத்துகிறவரும் சிறுமைப்படுத்தாதவருமாயிருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த சிறுமை என்பது ஆங்கில வார்த்தையின்படி அஃப்ளிக்ஷன் என்று சொல்லும் பொழுது துன்பம், துயரங்கள், அல்லல்கள், இடரல்கள், இடுக்கண்கள், இன்னல், உபத்திரவம், பிணி மற்றும் பீட, வாத இவைகள் எல்லாம் நிறைந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறுமையாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்துகிறது. இன்றைக்கு அநேகர் இந்த சிறுமைகளாலே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கண்ணீரோடு கூட அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2025வது ஆண்டிலே ஆமென், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நாள் வரையிலும் கூட இப்பேற்பட்ட அநேக விதமான சூழ்நிலைகளாலே சஞ்சலப்படுகிறவர்களாய், தவிக்கிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய் ஒருவேளை நாம் இருந்திருக்கலாம். இதற்கு காரணம் கர்த்தராக கூட இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தம்முடைய பிள்ளைகள் செவி கொடாமல் போகும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாயாமல் போகும் பொழுது அவர்களை ஒடுக்குகிறவராயும், அவர்களை சிட்சிக்கிறவராயும், அவர்களை மனம் திரும்ப செய்கிறவருமாயும் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நோக்கம் தம்முடைய ஜனமாகிய நாம் மீண்டும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுக்கு நடுங்குகிறவர்களாய், அவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்திற்காக நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். பொதுவாகவே சிட்சை என்பது, தண்டனை என்பது திருந்துவதற்காக தான். அது யார் கொடுத்தாலும் சரி, திருந்த வேண்டும் என்பதற்காக தான் தண்டனை வழங்குவார்கள். மாறாக நம்மை அழிக்கணும், ஒழிக்கணும், நம்மை கொடுமைப்படுத்தணும் என்பதற்காக யாரும் தண்டனை என்பதை கொடுக்க மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனுடைய சொல்லுக்கு செவி கொடாமல் போகும் பொழுது அவர்களை சிட்சிக்கிறவராய், அவர்களை ஒடுக்கினவராய், அவருடைய எதிரிகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தவராக ஆமென் காணப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து நல்வழிப்படுத்தும் பொழுது தம்முடைய ஜனம் கீழ்ப்படியாதவர்களாக, வழி விலகி போகிறவர்களாய், செவிகூடாதவர்களாய் மாறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28:15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தர் சாபங்களை வைத்து நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, நான் விதிக்கிற கட்டளைகளுக்கு
நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் கேட்காமல் போவீர்களே ஆனியல். அவன் ஆண்டவருக்கு என்ன ஆசை? நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நன்மைகளின் நாயகன், நன்மையே விரும்புகிறவர். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவர் ஒருபோதும் தீங்கு செய்ய விரும்புவதில்லை. கர்த்தர் நன்மை செய்யவே விரும்புகிறார், நம்மை உயர்த்தவே விரும்புகிறார், நம்மை மேன்மைப்படுத்தவே விரும்புகிறார். ஆனாலும் மனிதர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவன் அந்த ஜனத்தை சிட்சிக்கிறவராகவே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், தேவனால் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால் 48 முடிய, தேவனுடைய சத்தத்திற்கு ஒருவன் கவனமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படியாமல் போகும் பட்சத்தில் தேவன் அவர்களை சிட்சிக்கிறவராய் காணப்படுகிறார், அவர்களை சபிக்கிறவராய் காணப்படுகிறார், சாபங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களில் இந்த கீழ்ப்படியாமல் போனதுனால பலவிதமான வேதனைகளுக்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் பலவிதமான கொடுமைகளுக்கும் பலவிதமான உபத்திரவங்களையும் வேதனைகள், ஆமென், வியாதிகளையும் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்தவர்களாய், வேதனைகளை, ஆமென், போராட்டங்களை சந்தித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் மேல் மனதுருக்கமுடையவராய், மகா இரக்கம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர்களுடைய குற்றங்களுக்கும் அவருடைய குறைகளுக்கும் அவருடைய கீழ்ப்படியாமைக்கும் அவர் மனதுருகி மீண்டும் அவர்களை மன்னித்து அவர் பக்கமாய் ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யோனாவின் நாட்களிலே நினிவே பட்டணத்தார் மிகவும் பொல்லாதவர்களாய் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்களாய் இருந்தார்கள், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எனவே தேவன் யோனா என்கின்ற அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, தேவ மனிதன் மூலமாக அந்த பட்டணத்திற்குள் ஒரு நல்ல செய்தி அனுப்புகிறார். நீங்கள் உடனடியாய் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த நினிவே பட்டணமானது அழிந்து போய்விடும் என்று சொல்லி, அது சீக்கிரத்தில் இந்த பட்டணமானது அழிய போகிறது. காரணம், இங்கே நடக்கின்ற துன்மார்க்கமான கிரியைகள், பாவக்கிரியைகள், அட்டுழியங்கள், தேவ ராஜ்யத்திற்கு விரோதமான காரியங்கள். எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். பிரியமானதோட பிள்ளைகளே, மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமே, ஒரு மனிதன் தனக்கு வருகிற அந்த பயங்கரமான தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அதை குறித்து தேவ சமூகத்தில் நாம் கதறும் பொழுது, தன்னுடைய தீங்கை அல்லது தன்னுடைய குற்றங்களை, தாங்கள் செய்த பாவங்களை தேவ சமூகத்தில் வந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கின்ற தெய்வம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று அந்த மரணத்தோடு போராடி கொண்டிருந்த நேரத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த அருமையான அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய தேவன் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இந்த செய்தியை கேட்கின்ற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்நாள் வரையிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறது நிமித்தமாய், செய்தது நிமித்தமாய், அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்தது நிமித்தமாய் பலவிதமான இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் சிக்கி தவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? சாபத்தினாலும் சூன்ய கட்டுகளினாலும் வியாதிகளினாலும் கொடுமைகளினாலும் அவன் நொறுக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த தேவ மனிதனுடைய சத்தத்தை கேட்ட அந்த நினிவே பட்டணத்தார், அரசர்கள் முதல் கொண்டு எல்லா ஏழை ஜனங்கள், ஆடு மாடுகள் எல்லாரும் ஒருமித்து உபாசத்தோடு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். எல்லோரும் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்குக்கு ஒரு மனஸ்தாபப்பட்டதையும் நாம் அங்கே மனதுருகுகிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். இந்த மாதம், இந்த 11வது மாதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், வேதனைக்குரிய சூழ்நிலைகள், ஆமென், அல்லல்களாலும் இடல்களினாலும் பீடையினாலும் வாதையினாலும் சஞ்சலங்களினாலும் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். நாம் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கேட்டால், கூப்பிட்டால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய சிறுமையை மாற்றுவார். என் தேவன் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்கள். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன? எகிப்தியர்கள், எதிரி நாட்டினர் தேவ பிள்ளைகளை ஒடுக்கி அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின பொழுது அவர்கள் எல்லோரும் பிதாவாகிய தேவனை, கர்த்தரை நோக்கி ஆமென் கூப்பிட்டார்களாம். அப்படி கூப்பிட்டு அவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய சிறுமையை தேவன் கண்டு ஆமென் அவருடைய வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஓங்கிய புயத்தை கொண்டு தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வெளியேற்றுகிறதையும் நடத்துகிறதையும் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மெய்யாய் நம்முடைய தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவராயும் அவர்களுக்கு இறங்குகிறவராயும் அற்புத அதிசயங்களை செய்கிறவராயும் அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களுக்கு விசாலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவருமாயும் காணப்படுகிறார். ஆம், இது பரிசுத்த வேதாகமத்தில் நடந்த சம்பவங்கள். ஆம், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய நெருக்கத்தை விசாலமாக்குவார். கர்த்தர் நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும், கதற வேண்டும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த சாபத்தில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும், எங்களால தாங்க முடியல, இந்த சாப வலிகள் தாங்க முடியல, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் கதறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார், ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் பக்தனாகிய தாவீது இப்படியாய் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இது போல நீங்களும் நானும் இந்த மாதத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நிச்சயமாகவே நமக்கு சரியாகவும் அதற்கு மேலாகவும் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார், நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். துக்கத்தோடு நிறைந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றி நம்மை மகிழ்விப்பார். இந்த வசனத்தில் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் ஆமென் எங்களை சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கேட்கிறார். ஆம், நீங்களும் கேளுங்கள். நிச்சயமாய் நம்முடைய தேவன்
நம்மை மகிழ்ச்சியாக்குவது அவருக்கு பிரியம். நம்மை மகிழ்விப்பது அவருக்கு பிரியம். நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. எனவே இந்த நாளிலே இந்த 11வது மாதம் சமாதானத்தின் மாதம் என்பதை நாம் பார்க்க முடியும். 11 என்பது சமாதானத்திற்குரிய ஒரு எண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பர். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த 11வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 11வது மாதத்திற்குரிய சமாதானமும் நிம்மதியும் ரட்சிப்பும் விடுதலையும் எல்லாம் நலம் வளம் பெற்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது நம்முடைய தேவன் ஆமென் நம்முடைய சிறையிருப்பையும் நம்முடைய சிறுமையையும் மாற்றினார் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியும். வாசிங்கள் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள்ல, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். பார்த்தீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே அல்லது சிறுமைப்பட்டவனே, பெருங்காற்றில் புயல்னாலே அடிக்கப்பட்டவளே, அடிப்பட்டவளே, தாக்கப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, ஆறுதல் இழந்தவளே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி ஆமென் உன் பலகணிகளை ஆமென் பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாழடைந்த உன் வாழ்க்கை, சீரழிந்து போன உடைய வாழ்க்கை, ஆமென் பலவிதமான தாக்கத்தினாலும் புயல் போன்ற ஆமென் சோதனைகள், இன்னல்கள், இக்கட்டுகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், அவமானங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து அலக்கழித்து ஒன்றுமில்லாமல் சிதைத்திருக்கலாம். ஆமென். எனக்கு அருமையானதோடு பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். நம்முடைய சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து நம்ம எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்ய ஒரு மாதம். எனவே இந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிப்போம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். நீ சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தைரியமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகாதிருப்பார். God bless you. Happy month of November. God bless you all. Thank you.